இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிளாஸ் 8ல இருக்கக்கூடிய த ராக் அண்ட் த சி அப்படின்ற போயம் தான் பார்க்க போறோம். கடந்த ஒரு வாரமாவே நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த பர்டிகுலர் போயம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் ஸ்பெஷலா இந்த வீடியோஸ் ரொம்ப ஈஸியான போயம். ராக்னா என்ன, சீனா என்ன? ராக் அப்படின்னா பாறை அப்படின்னு அர்த்தம், சி அப்படின்னா கடல் அர்த்தம். ஸோ இதோட முதல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துடலாம். ராக் பாறை அப்படிங்கிறது ரொம்ப நிலையானது, ஒரே இடத்துல இருக்கக்கூடியது, எந்த ஒரு ஏற்றத்தாலும் இருக்காம இருக்கும். சரி, ஆனா சி அப்படிங்கிறது நிலையற்றது. ஏன்னா சில சமயம் அதோட அலைகள் வேகமா எழும்பும், சில சமயம் அப்படியே டவுன் ஜென்ரலாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது ஒரு நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒரு கடலுக்குள்ள ஒரு பெரிய பாறை இருக்கு. இப்போ அந்த பாறையும் கடலும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க ரெண்டு பேர் நடக்கல ஒரு கான்வர்சேஷன் தான் நமக்கு இங்கே ஒரு போயமா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான போயம் தான். ஸோ டோன்ட் வெரி ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். சரியா? ஐ ஆம் த ராக் ப்ரிசம்ஷியஸ் சி, ஐ ஆம் செட் டு என்கவுண்டர் தி. நான் தான் பாறை. இப்போ பாறை கடல்கிட்ட பேசுது, நான் தான் பாறை. ப்ரிசம்ஷியஸ் அப்படிங்கிறது இந்த சி தன்னைத்தானே ஒரு கான்ஃபிடென்ட்டாக நினச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பாறை சொல்லி அப்படி சொல்லுது. சரியா? ஐ ஆம் செட் டு என்கவுண்டர் தி. தி அப்படிங்கிறது ஓல்டர் ஃபார்ம் ஆஃப் யூ அப்படின்னு அர்த்தம். என்கவுண்டர் அப்படிங்கிறது டு ஃபேஸ் யூ அப்படின்னு அர்த்தம். நீ கான்ஃபிடென்ட்டாக நினச்சிருக்கக்கூடிய கடலே நான் தான் பாறை, ஓ முன்னாடி நிற்கிற நான். ஓகே, மீன்ஸ் என்னது? நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ஏன் கான்ஃபிடென்ட் நினைக்கினா, சி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, ஆனால் பாறை அப்படிங்கிறது ரொம்ப சின்னதான் சைஸில், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய, வலிமையாக நிலையாக இருக்கக்கூடியது. முன்னாடியே நான் நிற்கிறேன் பார்த்தியா, உன்னை ஃபேஸ் பண்ணி நிற்கிறேன் பார்த்தியா அப்படின்னு ரொம்ப கௌரவமாக பாறை கடலை பார்த்து பேசுது. மேற்கொண்டு பாறை என்ன பேசுது? சியை பார்த்து, ஆங்க்ரி அண்ட் லவுட் ஆர் ஜென்டில் அண்ட் ஸ்டில் ஐ ஆம் செட் ஹியர் டு லிமிட் தே பவர் அண்ட் ஐ வில். ஐ ஆம் த ராக். இங்கே தே அப்படின்னு சொல்லிருக்கிறது ஓல்டர் ஃபார்ம் ஆஃப் யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ கடல் சில சமயம் ரொம்ப கோவமாக ஆக்ரோஷமாக இருக்கும். அதோட வேவ்ஸ் அலைகள் எல்லாமே சில சமயம் ரொம்ப ஆக்ரோஷமாக எழுப்பக்கூடியது இல்லையா? சரி, நீ சில சமயம் கோவமாக இருக்க, ரொம்ப சத்தமாக இருக்க. கடல் அலைகள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சவுண்டாக இருக்கும் இல்லையா? ரொம்ப சத்தமாக இருக்க. அதுக்கு ஆப்போசிட்டாக நீ அப்போவே அப்படியேவா இருக்க? இல்லை இல்லையா? ஸோ அடுத்த சமயமே என்ன ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக சும்மா மாறுகிற. நீ எப்படி தான் இருந்தாலுமே, எந்த ஒரு குணாதிசயம் கொண்டாலுமே, உன்னை லிமிட் பண்ணுறக்கூடிய, உன்னை தடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த பவர் என்கிட்ட இருக்குது. அண்ட் அதை செய்யவும் செய்வேன், அந்த பவரை யூஸ் பண்ணவும் செய்வேன். ஐ ஆம் செட் ஹியர் டு லிமிட் யுவர் பவர். ஓகே, உன்னோட பவர் நான் லிமிட் பண்ணுறதுக்கு நான் முன்னாடி ஃபேஸ் பண்ணி நிற்கிறேன். அண்ட் ஐ வில், கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு ராக். சூப்பரா, எப்படி பெருமை பேசுது. இப்போ செகண்ட் சென்ஸா பார்க்கலாம். ஐ ஆம் த ராக் பிகுலிங் சி ஐ நோ தோ ஆர்ட் ஃபேர் அஸ் ஃபேர் கேன் பி. இங்கே பிகுலிங் அப்படிங்கிறது ஏமாற்றுதல், ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரிக்கி அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கடல் அலைகளை பார்க்கும்போதே ரசிப்போம் தெரியுமா, ஆஹா என்ன ஒரு அழகு அப்படின்ட்டுன்னு. இப்போ அந்த ராக் அதோட ட்ரிக்கியை கண்டுபிடிச்சிருச்சு, ஏமாத்துற வேலையை கண்டுபிடிச்சிருச்சு. நான் பாறை, எனக்கு தெரிஞ்சு போச்சு ஃபேர் அப்படிங்கிறது நியாயம். ஓகேவா? ஸோ நீ ஒரு வகையான ஒரு ஏமாத்து வேலை பண்ணி, ஒரு ட்ரிக் பண்ணி, நீ ஒரு நியாயமானவன் அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ண வைக்கிற. எப்படியெல்லாம் அது ஏமாத்துது? வித் கோல்டன் கிளிட்டர் அண்ட் சில்வர் ஷீன் அண்ட் பாசம் ஆஃப் ப்ளூ அண்ட் கார்மெண்ட்ஸ் ஆஃப் க்ரீன். நீங்கள் ஒரு சன்செட் ஆகிற டைமில் அந்த கடல் கரையில் போய் நின்று பார்த்தீங்கன்னா, அந்த கடல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கிளிட்டராக ஒரு கோல்டன் கலரில் மின்னும். ஆஹா என்ன ஒரு காட்சி அப்படின்னு நம்ம ரசிப்போம் இல்லையா? ஸோ இப்படிலாம் அது ஏமாத்து தான். நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நியாயமானவன் அப்படின்ட்டு நமக்கு ப்ரூவ் பண்ணுதான். ஸோ அது அப்படி கிடையாது அப்படின்ற வாதம் தான் பாறை வைக்குது. ஸோ ஓகே, அது ஏமாத்துது. எப்படி ஏமாத்துது? வித் கோல்டன் கிளிட்டர், அப்படியே அந்த கோல்டன் கிளிட்டராலையும் சில்வர் ஷீனாலையும். ஷீன் அப்படிங்கிறதுனா ஒரு சாஃப்ட் ஸ்மூத் ஒரு ஷைனி குவாலிட்டியோட இருக்கு. ஓகே, அந்த சன்செட் ஆகிற போது பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் அலைகள் ஜொலிக்கும். நமக்கு பார்க்கும்போது நிறைய வால்பேப்பர்ஸ் எல்லாம் அதில் வரும் இல்லையா? ஸோ இது மாதிரிலாம் நீ ட்ரிக் பண்ணி நீ நியாயமானவன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துற. இன்னும் எப்படி ஏமாத்துது? பாசம் ஆஃப் ப்ளூ, பாசம் அப்படிங்கிறது செஸ்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு உடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அந்த சி அப்படிங்கிறது ஒரு உடலாக கன்சிடர் பண்ணி உன்னோட செஸ்டில் ப்ளூ அண்ட் க்ரீன் கார்மெண்ட்ஸ், அதாவது உன்னோட ட்ரெஸ்ஸு ஆடைகள் பார்க்குறதுக்கு எப்படி எந்த கலரில் இருக்குது? ப்ளூ அண்ட் க்ரீனாக இருக்குது. நம்மளோட இந்த இந்தியா பீச்லாம் பார்க்கும்போது நமக்கு ப்ளூ கலரில் தான் கடல் இருக்கும். இதே இது நீங்கள் கொஞ்சம் வெளிநாட்டு பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரசிச்சிருவோம், ஆஹா என்ன ஒரு அழகுன்ட்டு. ஸோ நீ நியாயமானவ அப்படின்னு காமிக்கிறதுக்காக நீ இந்த மாதிரி ஒரு கோல்டன் கிளிட்டர் ஆகிற, ஒரு சில்வர் ஷீன் ஆகிற, உன்னோட ட்ரெஸ் ப்ளூ அண்ட் க்ரீன் கலராக மாற்றிட்டு இருக்க அப்படின்ட்டு பாறை பேசுது. தோ mayst pat my cheek with baby hands and lap my feet in diamond suns.
இங்கே தோ அப்படிங்கிறது ஓல்டர் ஃபார்ம் ஆஃப் யூ அப்படின்னு அர்த்தம். மேஸ்ட் அப்படிங்கிறது மே. பேட் அப்படிங்கிறது ஜென்ட்லி பீடுன்னு அர்த்தம். ஒரு லைட்டாக அப்படி தட்டி கொடுப்பாங்க தெரியுமா கன்னத்துலலாம், இதே மாதிரி. ஸோ இதை என்ன சொல்லுது பாரு அப்படின்னா, நீ என்னை வந்து மேலே அடிக்கிற இல்லையா, அப்போ கடலுக்குள்ளே தான் அந்த பாறை இருக்குது. அந்த கடல் அலைகள் வேகமாக அந்த பாறை மேலே அடிக்கும் போது எப்படி இருக்குது தெரியுமா, ஒரு சின்ன குழந்தை நம்மளோட கன்னத்தை அப்படி லைட்டாக தட்டி கொடுத்தா எப்படி ஒரு இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் தான் இருக்குது. எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது ஒரு அம்மாவை நினச்சிக்கிட்டு சியை வந்து குழந்தைய மாற்றிடுச்சு. நீ ஆக்ரோஷமானது, நீ ரொம்ப பெருசு நினச்சிட்டு இருக்க. பட் எனக்கு அப்படிலாம் கிடையாது. நீ வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தை கையில் அப்படியே சீக்கில் தட்டினா, கண்ணத்துலயே தட்டினா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு உன்னோட வேவ்ஸை கொண்டு வந்து நீ வந்து அடிக்கும்போது. அண்ட் அந்த கீழே சாண்டில் போகிற இடம்லாம் என்னோட கால் பாதம் பட்டு போகும்போது அந்த டைமண்ட் சாண்டில் வந்து விளையாடுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு எந்த ஒரு பயமே கிடையாது அப்படின்னு பாறை சொல்லுதான். அப்புறம் என்ன சொல்லுது, அண்ட் பிளே பிஃபோர் மீ அஸ் அ சில்ட்ரன் பிளே பட் ப்ளீட் அஸ் தோ வில்ட் ஐ பார் த வே ஐ ஆம் த ராக். ஸோ ஒரு குழந்தை வந்து நம்ம முன்னாடி விளாண்டா எப்படி இருக்கும், ரசிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நீ கன்னத்தை தொட்டு போய் விளையாடுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு பார்க்கும்போது எந்த ஒரு வித்தியாசமே தெரில. ஒரு குழந்தை மாதிரி தான் நான் உன்னை ஃபீல் பண்ணுறேன். நீ என்கிட்ட ப்ளீட் அப்படின்னா மன்றாடுகிற, ஓகே, நீ வந்து ரொம்ப மன்றாடுற, ப்ளீஸ் இந்த பக்கம் போக விடு அப்படின்ட்டுன்னு. ஆனாலும் நான் உன்னோட வேயை தடுக்கிறேன் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ பாருங்களேன், கடலுக்குள்ளே பாறை இருக்குது, சி வந்துட்டே இருக்குது, கடல் வேவ்ஸ் அலைகள், ஓகே, அந்த பீச்லேருந்து வேவ்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. அலைகள் வரும்போது பாறை இருந்தோம்னா அது டக்குன்னு தடுக்குது. பாறையால் இந்த பக்கம் வர முடியல. ஸோ அதோட பாதையில் ஒரு தடையாக இருக்கிறது என்னது, அந்த பாறை. அப்படிதான் சொல்லுது. நீ முன்னாடி குழந்தை மாதிரி விளையாடுற மாதிரி தான் இருக்கு, இந்த வேவ்ஸ் என் கன்னத்துல வந்து அப்படி லைட்டா தட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கு. எனக்கு எந்த ஒரு இதுமே இல்லை. நீ என்கிட்ட மன்றாடுற அந்த பக்கம் போகணுன்ட்டு. ஆனாலும் உன்னோட வழியை நான் தடுத்துட்டு இருக்கேன் பத்தியா, நான் தான் பாறை, நான் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா அப்படின்ட்டுன்னு பாறை வந்து தன்னோட தரப்பு இது விஷயங்கள் எல்லாமே சொல்லுது. இப்ப புரிஞ்சுதா? இல்லை எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இல்லையா? இவன் நம்ம சீக்கு போலாமா? சூப்பர். I am the sea. I hold the land as one hold an apple in his hand. நான் தான் நதி, நான் தான் கடல், சாரி நான் தான் கடல். இப்போ நம்ம சி வந்து பாறை கிட்ட பேசுது, கடல் வந்து பாறைகிட்ட பேசுது. நான் தான் வந்து கடல், நான் நிலத்தை வந்து நிறைய வச்சிருக்கேன். நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் நிறைய ஏரியா வந்து கவர் பண்ணப்பட்டது வாட்டரால தான் அப்படின்ட்டு இல்லையா. ஸோ நான் நிறைய நிலத்தை நான் தான் வச்சுருக்கேன். இப்போ ஒருத்தர் கையில் வந்து ஆப்பிளை எப்படி மூடி வச்சுருப்பாங்களோ, உள்ளங்கையில் மூடி வச்சுருப்பாங்களோ, அதே மாதிரி தான் இந்த உலகத்தையும் நான் மூடி வச்சுருக்கேன். இந்த நிலப்பரப்பு எல்லாத்தையுமே முக்கால்வாசி இது வந்து கடலால் தான் சூழப்பட்ட உலகம் தான் நம்ம எர்த் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ ஒருத்தர் கையில் அப்படி கை காமிங்களேன், சூப்பர். இப்போ காமிக்கும் போது ஒரு உள்ளங்கையில் ஆப்பிள் எப்படி இருக்குது, அப்படி மூடி இருக்கா, அதே மாதிரி தான் கொஞ்சம் ஆப்பிள் மட்டும் தான் வெளியே தெரியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தை என் கைக்குள்ள அடக்கி அந்த ஆப்பிள் கணக்காக தான் அந்த ஏர்த்தை வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம் அது இல்லையா. ஸோ ஒருத்தன் உள்ளங்கையிலே விஷயம் இருக்கு, உலகம் இருக்கு அப்படிங்கும் போது இதை பெருமையா சொல்லுது. ஹோல்ட் இட் ஃபாஸ்ட் வித் ஸ்லீப்லெஸ் ஐஸ் வாட்சிங் த கான்டினென்ட் சிங்க் அண்ட் ரைஸ். ஸோ இந்த உலகத்தை நான் அவ்வளோ ஃபுல்லாக பார்த்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி? ஸ்லீப்லெஸ் நைட், நான் பல நாட்கள் தூங்காமல். ஏன்னா கடல் அலைகள் வந்து அப்படியே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்குமா இருக்குது. அதுலேயே அதோட வேவ்ஸ் சில சமயம் ஏறும், சில சமயம் இறங்கும், ரைஸ் ஆகும், டவுன் ஆகும். ஒரு ஆக்டிவ் பர்பஸ்லேயே நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். பீச் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக ஸ்மூத்தாகவே எல்லாம் இருக்காது இல்லையா. ஸோ கண்டினியூஸாக வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணி பாதுகாத்து வச்சுட்ருக்கேன். ஒரு அம்மா எப்படி குழந்தைய வந்து டே அண்ட் நைட் வந்து கண் மூடாமல் தூங்காமல் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துட்ருக்காங்களோ, அதே மாதிரி தான் இந்த நிலத்தை எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன் தூக்கம் இல்லாமல். இங்கே நிறைய கண்டங்கள், நிறைய காண்டினென்ட்ஸ் எல்லாம் வந்து மூழ்கிறத, மறுபடியும் வேற காண்டினென்ட்ஸ் எழும்புறது எல்லாமே நான் கண்கூட வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாமே ஐ எம் வாட்சிங் எவ்ரி திங் அப்படிங்கிற மாதிரி வந்து சி வந்து சொல்லுதான். அவுட் ஆஃப் மை பாசம் த மவுண்டன் க்ரோ. பாசம் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்டே சொன்னால செஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னோட மார்பில் இருந்தால் மவுண்டனே எழும்புது. ஒரு மவுண்டன் வந்து முதல் ஸ்டார்டிங் வந்து அந்த சீலன் தான் வந்து வந்துச்சு சரியா. ஸோ என்னோட அந்த மார்பு பகுதி என்னோட மீன்ஸ் என்கிட்ட இருந்துதான் அப்படின்னு சொல்லலாம் சரியா. ஸோ என்னோட மார்பில் இருந்தால் இந்த மவுண்டன்ங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங், எவ்வளோ பெருசுலேயே அந்த மவுண்டனே வந்து எழும்புது. பேக் டு இட்ஸ் டெத் மை கிரிம்பிள் ஸ்லோ. மறுபடியும் அது உயிர் இழக்கிறது, மறுபடியும் எங்கே டை ஆகுதுன்னா இதோட அடிப்பாகத்தில் தான். ஸோ கடலுக்குள்ளேருந்து எழுந்து கடலுக்குள்ளேயே மவுண்டன் அப்படிங்கிறது அழிஞ்சு போயிடுது. ஸோ நான் அப்பேற்பட்டவர். The earth is a helpless child to me. இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு ஆதரவற்ற குழந்தை மாதிரி என்கிட்ட வந்துச்சு. இந்த உலகத்தை இப்போ நான் பாதுகாக்கிறது நான் தான். இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு ஆதரவற்ற குழந்தை.
யாருமே வந்து டேக் கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டேறேன். ஆனா, நான் தான் நெறைய முக்காவாசி லேண்ட் என் கைக்குள்ள வச்சுக்கிட்டு, கண்ணுங்கருத்துமா, தூங்காம, கன்டினியூஸா பார்த்துட்டு, ஒவ்வொரு கான்டினென்ட் வர்றத, ஒவ்வொரு கான்டினென்ட் போறத, மலைகள் உதிக்கிறத, மலைகள் டை ஆகுறது எல்லாத்தையுமே ஃபுல்லா பார்க்குறது நான் தான். ஸோ, எர்த் இஸ் அன் ஹெல்ப்லெஸ் சைல்ட் டு மீ. ஐ ஆம் த சீ. நான் தான் ஒரு கடல் அப்படின்னு சொல்லுதான். நெக்ஸ்ட் சென்ஸா, I am sea, the earth I sway, granite to me is a potter clay. சி இந்த இடத்துல இனிமேல் பாருங்களேன், ஃபுல் கிளியராக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது எவ்வளோ பவர்ஃபுல். ராக்கை விட சி வந்து எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றத சொல்லுது. ஏன்னா நான் வந்து கடல், இந்த ஏர்த்தை வந்து நான் ஃபுல்லாக ஆட்சி செஞ்சிட்ருக்கேன். இந்த கிரானைட் அப்படிங்கிறதுக்குள்ள, கிரானைட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கருங்கல் மாதிரி. இந்த கிரானைட்டே என்கிட்ட வந்துச்சுன்னா, அந்த குழவர் பாட்டர்லாம் இருக்காங்க இல்லையா, பானைலாம் செய்வாங்களே, அவங்க கையில் இருக்கக்கூடிய களிமண் மாதிரி. அந்த பாட்டர் என்ன நினைக்கிறாங்களோ அதை அந்த களிமண்ணில் உருவாக்கலாம். பானைனா பானை, செப்புனா செப்பு, சின்னோண்டு கிண்ணம்னா கிண்ணம், விளக்குனா விளக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அந்த பாட்டர் கையில் இருக்கக்கூடிய களிமண் மாதிரி அது எந்த ஷேப் நினச்சாலும் என்னால் வந்து மாற்ற முடியும். ஸோ அப்படி வந்து பெருமையாக சொல்லுது. அண்டர் த டச் ஆஃப் மை கேர்லெஸ் வேவ்ஸ் ரைசஸ் இன் டெரன்ஸ் அண்ட் சிங்ஸ் இன் கேவ்ஸ். இப்போ நான் லேசாக ஒரு கேர்லெஸ்ஸாக ஒரு வேவ்ஸ் அப்படி எழுப்புறேன்னு வச்சுக்கோ. அப்படி ரொம்ப பார்த்துலாம் எழுப்ப மாட்டேன், கேர்லெஸ்ஸாக அப்படி சாய்ச்சி போய் ஒரு வேவ்ஸை எழுப்பினா கூட அதுலேருந்து நிறைய கோபுரங்கள் உயரும், நிறைய குகைகள் மூழும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும். கேர்லெஸ்ஸாக எழுப்புற வேவ்ஸ்னாலேயே, கடல் அலைகள்னாலேயே கோபுரங்களை உயர்ந்து, குகைகள் மூழ்கி, இந்த மாதிரி மாற்றங்களை என்னால் கொண்டு வர முடியுதுன்னா யானை எப்பேற்பட்ட ஒரு கடல், உன்னை விட பெருமைசாலி தானே அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து பேசுது. The iron cliffs that edge the land I grin to pebbles and shift to sand. அந்த நிலத்தை ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இரும்பு பாறைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இரும்பு பாறைகளை கூட கூழாங்கல்லாம் அப்படியே அரைச்சி இந்த மணலில் போட்டு கிரைண்ட் பண்ணிடுவேன். அப்படி மீன்ஸ் சல்லடை பண்ணிடுவேன். ஓகே, இரும்பு பாறை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கு இல்லையா. அந்த இரும்பு பாறவே அந்த அலைகள் வந்து மோதி 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 என்ன பண்ணுதான், குட்டி குட்டி பெப்பிள்ஸ், குட்டி குட்டி கூழாங்கல்லாம் மாற்றிடுதான். அந்த கூழாங்கல்ல கூட விடாமல் அந்த சாண்டில் போட்டு சல்லடையை அழைச்சி கொடுத்துருமா. ஸோ ஒரு விதமாக அப்படி மிரட்டுற மாதிரி தான் ஒரு தோரணில் நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அண்ட் பீச் கிராஸ் ப்ளவுத் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே இன் வாட் வேர் த ராக்ஸ் ஆஃப் எஸ்டடி. இட் இஸ் பட் அ மூமெண்ட் ஆஃப் ஸ்போர்ட் டு மீ. நீ நேற்று ராக்காக இருந்த, நீ நேற்றுல ஒரு நேற்று மீன்ஸ் இங்கே எஸ்டர்டேன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்டர்டேனா நேற்றும் கிடையாது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம். ஓகே, கொஞ்சம் நேற்று இருந்த பாறை இன்னைக்கு வந்து அந்த இடத்துல இந்த பீச் கிராஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முளைக்கும். அந்த முளைச்ச இடங்கள்ல சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடுவாங்க. ஸோ நீ இப்போ இருக்கக்கூடிய இடமும் நாளைக்கு பின்ன என்ன ஆகும், இந்த பீச் கிராஸ், அந்த கடல் புற்கள் வந்து நிறையா வந்து முளைச்சிருக்கும். அந்த இடத்துல குழந்தைங்க விளையாடுவாங்க. இன்னும் இதெல்லாம் எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி, ஒரு விளையாட்டு மாதிரி அப்படின்னு ஃபுல்லாக கெத்தாக சொல்லுதான். நேற்று பாறை இருந்த இடத்துல கூட இன்னைக்கு பீச் கிராஸ் வந்து முளைக்கும். அந்த இடத்துல சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடுவாங்க. இதெல்லாம் உனக்கு வந்து விளையாட்டு தருணம் மாதிரி நான் அப்படியே ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ எனக்கு நிகர் நான் தான், நீ எல்லாம் என்கிட்டயே வர முடியாது அப்படின்ட்டு பீச்சை வந்து சி வந்து அதோட தரப்பு சொல்லுது. ஸோ ஐ ஆம் சி. இவ்வளோதான் கதை, இவ்வளோதான் போயம். இது கஷ்டமா இருக்கா? இல்லை, எவ்வளோ ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான். அப்படியே லைட் அண்ட் ஈஸியாக இந்த போயம் எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துக்கிட்ட போய் நம்ம அப்படியே ஒரு எமோஷனோட படித்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கனெக்ட் ஆயிடுவோம், மறக்கவே மாட்டோம். ஈஸி. இப்போ நீங்கள் ஒரு 10 பேருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சு போயிடுச்சா, நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுங்க, அதே எமோஷனோட சொல்லுங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ ஈஸியான போயமா அப்படின்ட்டு அவங்க இன்னொரு 10 பேருக்கு போய் சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு எமோஷனோட கனெக்ட் ஆகி படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஆத்தர் பற்றி பார்த்தலாம், எவ்வளோ அழகான ஒரு போயம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளோட இந்த போயம் எழுதின ஆத்தர் சார்லோட் பெர்கின்ஸ் கில்மன் அப்படிங்கிறது. ஒரு நேச்சர், ஒரு பவர் ஆஃப் நேச்சர் எப்படி இருக்கும், ஒரு 2 பவர் அப்படிங்கிறது. ஸோ இயற்கையோட பவர், ராக்கும் இயற்கை சார்ந்தது தான், இந்த கடலும் இயற்கை சார்ந்தது தான். ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ். பட் ரெண்டுக்குள்ளே ஒரு மோதல் ஏற்படும் போது என்ன மாதிரி கான்வர்சேஷன்லாம் பேசிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சும்மா ஒரு இமேஜினரியாக நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு போயம் தான். உங்களுக்கு இந்த போயம் புரிஞ்சுது, நான் சொன்ன விதம் பிடிச்சது அப்படின்னு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லாமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சாப்டர், என்ன போயம் வேணும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஷியோராக உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.